இல்ல சார் இட்ஸ் 2 நாட் பேரும் ஃபேர். பர்சனலா பேசினத தாண்டி, அவங்க உங்க பசங்கள பத்தி, பிரஜின பத்தின்னு ஃபேமிலி பத்தி இழுத்தது ஒரு ரொம்ப டிஸ்கிரேசிங்கான, ரொம்ப கேவலமான செயலா இருந்தது. இவங்க பேசினது அப்படியே ஒரு கேஷுவலா ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ சாண்ட்ரா வார்த்தை விட்டாங்க. பட் இவங்க 2 பேரும் அவங்கள ப்ரோவோக் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு இதுல ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார். கமருதீன் கேவலமானவன் நம்மளுக்கு எப்பயோ தெரியும். பார்வதி கமருதீன் கூட ஒரு பிரச்சனை இருக்கும்போது, கூட இருந்தவங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க சாண்ட்ரா. அது ஒரு 3 நாள்ல இப்படி மாறி, அவன் இவ்வளவு தூரம் அசிங்கமா பேசும்போதும், அவன தடுத்து நிறுத்தாம, கூட சேர்ந்து கதவ தொறந்து வெளிய தள்ளி விடுறதுங்கிறது, இத விட எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போ முடியும்னு எனக்கு தெரியல. இது வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் ரூல் படியே வயலேட்ரா. அங்க நடக்கிற பாதி விஷயம் நான் ஒரு மாதிரி ஷாக்கா தான் பார்த்தேன். என்னன்னா ரொம்ப பயங்கரமா கத்துற திவ்யா, பயந்து நடுங்குற அரோரா, இதுங்க எல்லாம் சரி உள்ளதா இருக்குதுங்க. ஏன் அதுங்க இறங்க மாட்டேங்குதுங்க? 2 பசங்க இறங்குனாங்க பாரு, அங்க தெரிஞ்சு போச்சுனா டைட்டில்ல யாரு வின்னர் யார் ரன்னர்னு. இவ்வளவு நடுக்குது, நடுக்கத்தோட உள்ள உட்கார்ந்து காருக்குள்ள உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க. சாண்ட்ராக்கு இப்படி ஆச்சு, மொத்த பேர் இறங்கி இந்த டாஸ்க திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அது கேம். இந்த 2 நாய்களே உள்ள உட்கார்ந்துட்டு சொன்னா அது கேம். இதுங்களுடைய பேமெண்ட், இதுங்களுடைய டெலிவிஷன் லைஃப் அத்தனையும் பேன் பண்ற மாதிரி ஒன்னு நடக்கணும். இன்னொரு தடவை ரியாலிட்டி ஷோன்ற பேர்ல இந்த மாதிரி கன்றாவி எல்லாம் கண்டென்ட்னு காமிச்சா செருப்பு கழட்டி அடி, செருப்புல செருப்பு இது அத ரொம்ப கழட்டி தப்பான அடிக்கணும். எக்ஸாம்பிள் சார். இது ரொம்ப தப்பான எக்ஸாம்பிள் சார். ஏன்னா இந்த இந்த சீசன்ல இது அவங்களோட கேம், இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா கூட, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஒரு மட்டமான கேம் பிளே வச்சு எல்லாரும் விளையாடணுங்கிறது அடுத்த சீசன்ல இது இவங்களை இப்போ எதுவும் பண்ணாம விட்டுட்டு அடுத்த சீசன்ல இதானே தொடரும்.